அந்த கனெக்ஷன் அது கொஞ்சம் பாருங்க, இது கொஞ்சம் இதுக்கு வர மாட்டேன். வரலையா? நீ என்ன போட்டு வச்சுக்கிற? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதில் லைட் ஏறிடும். இதில் ஏறிடும். இதில் இங்கே லைட் ஏறிடும். இதில் இது லைட் ஏரியா கனெக்ஷன் இது போட்டது. இந்த கனெக்ஷன் வந்தால் இதில் லைட் ஏரியும் இங்கே. அது வருது. பெரியோர்களே, இந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தைச் சேர்ந்த வைரபுரம் கிராமத்திலே எழுந்தருளுள்ள விநாயக பெருமானுடைய பொற்பாதங்களை வணங்கி அதே போன்ற அடியின் ஆசைமிக்க திருமுருக கிருபானந்த வாரியாருடைய பொற்பாதங்களை வணங்கி நமது கிராமத்தில் உள்ள தலைவர், மனையும், வார்டு மெம்பர்கள், சுயேட்சை குழுக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அத்துணை பேருக்கும் இந்த மாலை வேளையிலே அடியேன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தை சேர்ந்த வி.ஆர். நீலாவதி வாரியார் உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று புதுச்சேரியை சேர்ந்த எஸ். உமாதேவி அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, நேற்றைய தினம் ஜலக்கிழமை மற்றும் கமிஷனுடைய அதன் வேலைகள் சொல்லலாம். ஜலக்கரடி கண்ணன் ஜனனம் என்ற கதையிலே இங்கே நடந்தது. இன்று அம்மன் திருக்கல்யாணம் வில்வளைக்கு என்ற கதையிலே இங்கே அடியேனுக்கு என் அறிவுக்கு எட்டியவாறு இங்கே சமர்ப்பிக்கிறேன். பெரியவர்கள், நீடாழி உலகத்து மறையும் நாமுடு 5 என்று நிலைநிற்கமே வாடாத தமவாய் மென்னிராசன் ஆவாழும் சொன்னார் ஏடாக மாமெறிவெற்பாக அங்கூர் எழுத்தாணிதன் பொன்னாக எழுதும் காணனை பணிந்து அன்பு கூறுவனோ. பெரியோர்களே, பாண்டவர்கள் 5 குந்திலும் இடும்பாவனத்திலே அரக்கு மாளிகையிலே தப்பித்து கனகன் என்ற அந்த சிற்பியின் மூலமாக அவனுடைய
நாக இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த இடுப்பியை திருமணம் செய்து கடோத்கஜன் என்ற மகனை பெற்றெடுத்து அங்கே அவர்களை அந்த இடும்பாவனத்திலே விட்டுவிட்டு அடுத்து முன்னூத்தி மங்கலம் செல்லுகிறார்கள் பெரியோர். முன்னூத்தி மங்கலம் மற்றும் வேந்திரணியம் என்று ஒன்று சொல்லுவாங்க. அங்கே சாத்திரம் மறைந்தறி முனிவர் தன்மையின் சாத்திரம் மறைந்தறி முனிவர் தன்மையின் சாத்திரம் மாறி அக்காவல் வேந்தரும் கோத்திரம் சூத்திரம் உளிமுறைத்துள்ள வேந்து எகியமானவர் மேயினார். அந்த வேந்திரணியம் என்னும் நகரத்திலே பக்காசூரன் என்ற ஒரு அரக்கன் அங்கே நகரத்தில் உள்ளே சென்று அனைவரையும் மனிதர்கள் நாடுகள் என்னென்ன விலங்குகள் இருக்குதோ அத்தனையும் அடிச்சு சாட்டி அந்த நகரத்துள்ள நுழைஞ்சி ஒரே அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்ற நேரத்திலே அந்த நாட்டு அரசன் அவைக்கு அவனை வரவழைத்து, ஏன் இப்படி என்னுடைய நாட்டு மக்களை இப்படி கொடுமைகள் செய்கின்றாய் என்று கேட்கிற போது, இன்னும் கொடுமைகள் செய்வேன், என்னால் பசி தாங்க முடியவில்லை என்று அந்த மன்னனையே அடித்து சாப்பிடுவதற்கு சென்றார். அப்படி இருக்கின்ற நேரத்திலே அந்த மன்னனானவன் என்ன செய்தார்? அப்பா, எங்களுடைய நாட்டை அழித்து விடாது, உனக்கு நான் ஒரு உபாயம் சொல்லுகிறேன். உனக்கு நாட்டு மக்களை எல்லாம் காப்பது, நாட்டு மக்களுக்கு குறைகள் என்றால் மன்னன் காத்து நிற்பது தானே என்னுடைய கடமை. எல்லோரும் நிம்மதி இல்லாமல் என்னுடைய நாட்டிலே வாழ்கின்றனர் ஒருவனாலே. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது, நர மாமிசம் சாப்பிட வேண்டும், எனக்கு அதுதான் பிடிக்கும், பசி அடங்கவில்லை என்று கொப்பரித்தார். அதற்கு அந்த மன்னனானவர் என்ன சொல்கிறார்? நீ ஒரு புறமாக அந்த காட்டிலே அந்த குகையின் அருகிலே இரு, உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆண்மகன் 2 எருமகடா, அந்த எருமகடாவுக்கு இந்த எருமகடா, ஒரு வண்டி நிறைய சாப்பாடு, அண்டா நிறைய குழம்பு, அதற்கு தேவையான காய்கறி பொரியல், ரசம், மோர், பாயசம், அப்படி ஒரு வகையா கிடையாது. ஒரு 6 பழம் தான், வாழைப்பழம் 1-2 கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீ இருக்கின்ற அந்த குகையின் அருகே அனுப்பி வைத்து விடுகிறேன். உன் பசியை போக்கிக் கொள், என் நாட்டை அழித்து விடாதே என்று சின்ன குழந்தைங்க தயவா கேட்கிற மாதிரி கேட்டா அந்த மன்னன் கேட்டாதான் அந்த பக்காசூரன். அப்படியா? ஏதோ இந்த நாட்டு மன்னன் நீ உரைக்கிறாயே என்று நான் சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு தவறினாலும் கூட உன்னை அடித்து சாப்பிடுவேன்.
அப்படி உனக்கு இஷ்டமா? சரியா? இல்லையானால் நான் இங்கே தங்கி எல்லா இந்த நாட்டு மக்களையும் சாப்பிட்டு விடுவேன். என்னென்ன ஜீவன்கள் இருக்கோ ஒன்று கூட விட மாட்டேன். எனக்கு பசியே தாங்கல. பக்காசுரா, நான் அரசன் சொல்லுகின்ற வார்த்தை எப்பொழுதும் பொய்யாது. அதே போன்று நான் சொல்லின வார்த்தையை தவற மாட்டேன், உனக்கு அனுப்புகிறேன் என்று வாக்கு கொடுத்தான் மன்னன். அப்படி இருக்கிற போது நமது அஸ்தினாபுரத்தை சேர்ந்த பாண்டவருடைய பிள்ளைகள் தர்மன், வேமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன், குந்தி தேவி அரக்கு மாளிகையிலே தப்பித்து இடும்பாவனம் வந்து அந்த வேதியகிரிக்கு சென்றார்கள். 300 மகளம் சொல்வாங்க. அப்படி அந்த நாட்டை அடைவதற்கு செல்லுகிறார்கள். ஒரு பிராமணன் வீடு. அவங்க என்ன கோலத்துல போறாங்கன்னா அரசன் போல போல மொட்டைன்னா அந்த என்னென்ன நகைகள் இருந்தோ அவருடைய பட்டாடைகள் அப்படியே அந்த அரக்கு மாளிகையை ஓட்டி விட்டு சென்று விட்டார்களே. ராமநாள் கோலத்துல போறாங்க. ஒரு 4 முழம் வேட்டியும் 2 முழம் துண்டும் மேலே போட்டுன்னு பூநூல் அணிந்து கொண்டு கையிலே ஓடு ஓடு பாடல் ஒரு நாளை போல அவர்கள் அந்த 5வரும் அந்தந்த வீதியிலே சென்று பிச்சை எடுத்து அந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய அரச குமாரர்கள் அந்த அரசாங்கத்திலே அரண்மனையிலே டைனிங் டேபிள் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, ஒரு டேபிள் பெருசா போட்டுருவாங்க, அதை சுத்தி சேர் போட்டுருவாங்க. இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சாங்க? நம்ம ஆளுங்க யாரும் அரசாங்கம் கண்டுபிடிக்கல. அந்த அரசாங்கத்துல அதே போல பெரிய டேபிள் அப்படிலாம் தேக்கு மரத்துல செய்வாங்க. அப்படியே இந்த 5 பேரும் அந்த துரியோதனனுக்கு அப்படி ஒரு அந்த இடத்திலே வட பாயாசத்தோடு என்ன வேணுமோ அதை கொண்டு எடுத்து போட்டு சாப்பிடுகிற ஒரு பிள்ளைகள் தன்னுடைய பெற்ற தாயை 200 மாதம் சுமந்து பெற்ற தாயை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லினது, இன்று போல என்றும் இணை பிரியாமல் வாழ வேண்டும், ஒருவரை விட்டு ஒருவர் விலகக்கூடாது. உங்களை பார்த்தால் அந்த பாண்டவர்கள் போல அண்ணன் தம்பி வேறு யாரும் இல்லை என்ற சரித்திரம் வர வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த குழந்தைகளை அப்படி வளர்க்கிறார்கள். தாயை கேட்காமல் ஒரு இமை கூட மாறாது. அப்படி இருக்கிற போது இவர்கள் நேராக 300 மண்டலம் எந்தியும் 2 பெயர் உண்டு. போகிற போது ஒரு பிராமணர் அவர்கள் வீட்டுக்கு அங்கே அருகிலே போற போது, ஏன்னா இவங்க பிராமணால் வேடத்துல இருக்கிறாங்க, ஆகையினாலே ஐயர் வீட்டுக்கு சொல்றாதானே அங்கே மற்றவங்க எல்லாம் பார்க்கிற போது, என்னடா இவங்க பிராமண வேடத்துல இருக்காங்க, நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுறாங்கன்ற மாதிரி நினைப்பாங்களோ அப்படின்ற என்னமோ என்ன தெரியல. அந்த பிராமணால் வீட்டிற்கு சென்றார்கள். பெரியவர்களே வாயற்படியிலே, ஐயா வீட்டிலே யார் ஐயா அப்படி என்று குரல் கொடுக்கிற போது, அந்த நிறைவரும் நியாயம், அந்த நிறைவரும் நியாயம், அந்த நகு வந்துழி அதிதியர் வரவு கண்டாலும் ஆண்டாலும்
ஏகினார். செந்தழல் வேள்வி கூர் ஆதிதேவரே ஆதிதேவரே. அப்படி அந்த பிராமணால் வீட்டுக்கு வாயற்படியிலே ஐயா யார் வீட்டிலே அப்படி என்று குரல் கொடுக்கிற போது அந்த அந்தனானவர் ஒரு பருவம் அடைந்த ஒரு பெண் சிறிய ஒரு 5 வயது ஆண் குழந்தை பிரிவு மூவருமாக வெளியே வந்து ஐயா வாருங்கள் வாருங்கள் அமருங்கள். நீங்க யாரெல்லாம் கேட்கல, ஏன்னா உங்க பிராமணாக்கள் குல வேடத்திலே இருப்பதினாலே வாருங்கள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது நாங்கள் செய்த அந்த பிறவியிலே செய்த புண்ணியம் என்று வரவேற்று அவர்களை அமர செய்தார்கள். நன்மனை வாழ்க்கையில் நயந்த சிந்தையால் நன்மனை வாழ்க்கையில் நயந்த சிந்தையால் மண்மனை அணையதன் மனையில் ஓர் முனி தன்மனை அம்மனை தம்பி மாறி என் மனை வருகை என எதிர்கொண்டு எழுதினான் எழுதினான். அப்படி அந்த அங்கே அமர செய்து உள்ளே என்ன நடக்கிறது, அந்த அந்தனருடைய மனைவியானவர் உள்ளே அழுது கொண்டு இருக்கிறார். என்ன செய்தி என்றால், அந்த வேந்தியகிரி நாடு 300 மங்கலம் அந்த இடம் பேரு. அன்று அந்த பக்காசூரனுக்கு அந்த நாட்டு மன்னன் வாக்கு கொடுத்தான் அல்லவா, ஒரு நாளைக்கு ஒரு வண்டி சாப்பாடு, அண்டா குழம்பு, உண்டா மோர், அடுக்கு சட்டி ரசம், அந்த பல வகையான பொரியல்கள், ஒரு தாறு வாழைப்பழம். அப்போ வயிறு அப்படியே கற்பனை பண்ணிவிட்டா வயிறு இவ்வளவு சேர்த்துக்கிறார். இன்னும் பல பல கிழங்கு வகைகள். அப்படி ஒவ்வொரு வீடு ஒரு நாளைக்கு ஒரு முறை. இங்கே நமது திரௌபதி அம்மனுடைய விழா ஒவ்வொரு நாளும் ஒரு உபயதாரர். நாங்கள் ஜலக்கரணி உபயம் எடுத்துக்கொள்கிறோம். இன்னைக்கு அம்மன் திருக்கல்யாணம் உள்வளைப்பு என்ற உபயத்தை நாங்கள் எடுத்து நடத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு உபயதாரர் இருப்பாங்க. அதுபோல அங்கே கட்டளை அன்று அவங்க முறை, இந்த பிராமணாளுடைய முறை. அவங்க வீட்டுல இருக்கிற அந்த பெண் பிள்ளைக்கு ஏற்கனவே நிச்சயத்தாம்பலம் நடந்துவிட்டது. நிச்சயம் செய்து கொடுத்து விட்டார்கள். திருமணம் செய்வதற்கு நிச்சயம் செஞ்சுட்டாங்க. இந்த குழந்தை 5 வயசு பையன் தான் இருக்கான். அவன் தான் ஆண் பிள்ளை. அவங்களுக்கு அவன் பொம்பளை பிள்ளைலாம் கறி சாப்பிட்டா புரியாது கூட. அந்த ஆண் பிள்ளையும் வண்டி சாப்பாடும் அந்த மற்றதெல்லாம் அனுப்புற ஒரு முறை, அந்த ஐயர் வீட்டு முறை அன்னைக்கு வந்துடும். அப்படியே மனம் கலங்கி ஓ என்ற ஒரு ஐயனே பகவானே, எனக்கு இருப்பதோ அழகான கிளி போல வளர்த்து வைத்திருக்கிறேன் என்னுடைய மகனே. பெண் பிள்ளைக்கு இப்பொழுதுதான் நிச்சயம் செய்து கொடுத்துள்ளோம். நான் எதை நினைப்பேன், இன்று என் பிள்ளையை பறி கொடுக்க போகிறேன் இறைவா என்று அந்த இடத்திலே உள்ளே ஒரு அறையிலே அழுது கொண்டு இருப்பது குந்தியினுடைய காதிலே கேட்டது. ஏன்னா ஒரு பெண் இல்லையா. அப்படி அந்த குந்தியானவள், ஐயா நீங்கள் அனுமதித்தால் அம்மையாரிடம் நான் உரையாடுகிறேன் என்று போய் சொல்ல
என்னன்னு சொல்லலை இவரே. நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அந்தனர். உள்ளே சென்றால் அப்படியே காலிலே சாங்க அப்படியே குந்தியினுடைய காலிலே விழுந்து விட்டார்கள். அம்மா, நான் வணங்கிய தெய்வம் என் கைவிடவில்லை. தாயே மகாகாளி, மாரியம்மா, திரௌபதா அப்படி என்ற அம்மனை வணங்கி கொண்டு இருந்து அந்த அம்மனை போல நீங்கள் எனக்கு காட்சி தந்து உள்ளீர்கள். மா, இதெல்லாம் இருக்கட்டும், அந்த குழந்தைங்க முகத்தையும் பார்க்க முடியல, அப்படி ஒரு சோகமா இருக்காங்க. ஐயருடைய முகத்தையும் பார்க்க முடியல, அப்படி கண்களை எங்களை வாருங்கள் என்று அழைக்கிறாரே தவிர அவருடைய கண்களிலே நீர்கள் ததும்புகிறது. என்ன காரணம்? இந்த குடும்பமே இப்படி இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்க அங்கே இந்த நடந்த கதையினை உரைக்கிறார்கள். அம்மா, இந்த ஊரிலே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஆலமரத்தின் கீழே ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையிலே பக்காசூரன் என்று ஒருவர் இருக்கிறான். ஒரு நேரத்திலே இந்த வேந்திகளிலே உள்ளே நுழைந்து அரசவையிலே சென்று விட்டான். அரசனுடைய அவன் அரண்மனைக்கே சென்று அனைவரையும் அடித்து சாப்பிடுவேன் என்று ஊரிலே யார் கிடைக்கிறார்களோ ஆண் பிள்ளைகள் அவரை அடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அரசனையே கொல்வதற்கு சென்றான். எல்லோரும் நாட்டு மக்களும் நாங்கள் அனைவரும் நடுங்கி எங்கே செல்வது என்று எங்களை உணரவில்லை. அப்படி ஒரு கொடுமை செய்தார். அந்த நேரத்திலே அரசனானவர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். என்னுடைய நாட்டு மக்களை அழித்து விடாது, உனக்கு நான் ஒரு வாக்குறுதி தருகிறேன் என்று சொல்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஆண்மகன் வண்டி சாதம், 2 எருமாடு, அந்த எருமாடுக்கு இந்த எருமாடு, அண்டா குழம்பு, குண்டா மோரு, அடிசட்டி பாயசம், ஒரு கூடையிலே அப்பளம், அடுத்து இன்னொரு அடிசட்டிலே வடை, இப்படி என்னென்ன பலகாரங்கள் இருக்கோ, என்னென்ன ஊறுகாய்கள் இருக்கோ அத்தனையும் நாங்கள் செய்து தயார் செய்து அனுப்பி விடுகிறோம். உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கொள். ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை. என்று எங்களுடைய நாளை எங்களுடைய முறை ஆகையினாலே இன்றே எங்களுக்கு மனக்கவலையாக இருக்கிறது. அழகான ஒரு குழந்தை செல்வத்தை கிளி போல வளர்த்து வைத்தேன். சிறிய குழந்தையவன். எனக்கு ஒரு பெண், ஒரு ஆண் பிள்ளைதான். அந்த பெண் பிள்ளைக்கு அடுத்த மாதத்திலே திருமணம் நிச்சயத்தினுள்ளோம், நிச்சயம் செய்து உள்ளோம். சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ஒரு திருமண வீட்டிலே எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற வீடு என்னாலே தாங்கிக் கொள்ளவில்லை. அம்மா, இதுதான் காரணம் நான் அழுது கொண்டிருப்பது என்று குந்தி தேவியிடம் உரைக்க, அப்பொழுது என்ன கூறினார்கள்? அம்மா, நீ மனம் கலங்காதே. எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். உனக்குன்னா ஒரு குழந்தை இருக்கான். 5 பிள்ளைகளிலே ஒருவனை அனுப்புகிறேன். உன்னுடைய முறை நாளைக்கு அல்லவா? ஆகியனாலே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையை நான் அனுப்புகிறேன், மனம் கலங்காது என்று சொல்ல, அம்மா, இந்த உதவி செய்பவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? உணவு தயார் செய்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து நீங்கள் பசியாருங்கள் என்று சொல்ல, அம்மா, நாங்கள் ஒரு விரதம் கொண்டுள்ளோம். யார் வீட்டிலும் உட்கார்ந்து இலையிலே பரிமாறி உணவு உண்பதில்லை. இந்த ஊரிலே சென்று ஒவ்வொரு வீடாக பிச்சாந்தேகி என்று அன்னம் வாங்கி கொண்டு வந்து அதன் பின்பு அனைத்தையும் ஒரு
பாத்திரத்திலே கொட்டி கலந்து என் பிள்ளைகளுக்கு என் கையினாலே உருட்டி கையிலே தருவேன். அதைதான் தருமன், வேமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன், எனக்கு 5 பிள்ளைகள் இன்று வரை ஒரு கோடி கிழித்தால் தாண்ட மாட்டார்கள். இமையே நின்றாலும் கூட இமைப்பது இமைப்பது நின்றாலும் கூட என்னுடைய பிள்ளைகள் என் வார்த்தையை மீற மாட்டார்கள். இப்படிதான் உணவு சாப்பிடுகிறோம். ஆகையினாலே அம்மா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அப்படி என்று பேசுவது மூலம் மறுநாள் பொழுது புலர்ந்தது, பொழுது விடிந்தது. அன்று இவர்களுடைய முறை அனுப்ப வேண்டும் சாப்பாடு. பொன்னகர் அணுகினார் போலே நெஞ்சுர தன்னகரியும் படித்தாயும் மைந்தரும் பொன்னகர் அணுகினர் போல நெஞ்சுர தன்னகரியும் படித்தாயும் மைந்தரும் இந்நகர் அநேக நாள் இருந்த எல்லையில் அந்த நகர் பொழிந்ததோ ஆண்மை கூறுவதாம். பெரியோர்களே, அப்படி அந்த இடத்திலே அந்த பிராமணால் வீட்டிலே உணவு தயார் செய்கிறார்கள். பக்காசூரனுக்கு சாப்பாடு அனுப்புவது. இந்த 5 பேரும் பாண்டவர்கள் என்ன செய்தார்கள்? 5 பேரும் தெருவிலே யாசகம் எடுத்து வந்துதான் சாப்பிடுவது வழக்கமல்ல. அவன் அப்படி செல்ல தயாராகிற போது குந்தியானவள் என்ன தெரிவித்தார்? இன்று சீக்கிரமாக உணவு வாங்கி கொண்டு வந்து விடுங்கள். நாம் வருகிற போது அந்த குழந்தைகளும் இந்த அந்தணரும் கண் கலங்கி இருந்தார்களே. இதற்கு காரணம் இந்த நடந்த கதையை குந்தி தேவி உரைக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளிடம். நாம் தான் நமக்கு அடைக்கலம் கொடுத்தார்களே, இவர்களுக்கு நாம் தான் உதவ வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? பீமனை அனுப்பலாம் என்று முடிவு செய்துள்ளேன் தர்மா. அப்படி என்று சொல்ல நல்ல ஒரு ஐடியா செஞ்சிருக்க மாதிரி. அவன் என்ன பக்காசூரன், அவ்வளவு பெரிய ஆளா, அவனையே வென்று வந்து விடுவான் நம்மளுடைய பீமசேனன் என்று உரைக்க யாரும் அதுக்கு அசைக்கல. என்னடாது அம்மா முடிவு எடுத்துட்டாங்களே, பீமசேனன் அப்பேற்பட்ட கொடுமை பண்ணியிருக்கான்னு கேள்விப்படுறமே, அவனை போய் தன்னுடைய தம்பியை அனுப்புறேன்னு சொல்றாங்களே அம்மான்றது ஒரு மறுத்து யாரும் பேசவில்லை. ஏன்னா தன்னுடைய தாய் முடிவெடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படி என்று ஒப்புக்கொண்டார்கள். அப்படி யாசகம் எடுக்கிற போது